அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். வரும் தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் மதிமுக போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். 12 தொகுதிகள் கொண்ட பட்டியலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினிடம் கமல்ஹாசன் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட கமல் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். வரும் தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 12 தொகுதிகள் கொண்ட பட்டியலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினிடம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட கமல்ஹாசன் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். கமல்ஹாசன் நடத்தியுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது? விரிவான விவரங்கள். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில டார்ச் லைட் சின்னத்திலே போட்டியிடுறதுக்கு மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமா இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்குது. மேலும் தங்கள் கட்சிக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னு நினைத்து ஒரு 12 தொகுதிகளை அடங்கிய பட்டியலையும் அவர் தமிழக முதல்வர்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தற்போது கூறப்படுதுங்க. சென்னை மக்கள் நீதி மையத்தோட நிர்வாக குழு செயற்குழு கூட்டம் அதனோட தலைவர் கமல்ஹாசன் தலைமையில இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல டார்ச் லைட் சின்னத்துல போட்டி என்பது குறித்து எந்தெந்த தொகுதியில போட்டி போடலாம் அப்படிங்கிறது குறித்தும் தற்போது ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியை துவங்கிய கமல்ஹாசன் சுமார் 8 ஆண்டுகளுக்கு மேல அந்த தேர்தல் களத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்நிலையில நேற்று முன்தினம் அவருக்கு 234 தொகுதிகளையும் போட்டியிட்டதுக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பொது சின்னமானது கொடுக்கப்படும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் கொடுத்த மாதிரி மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருந்தது. இந்நிலையில 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையா மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிட்ட நிலையில 0.40% வாக்குகளை பெற்றது. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2021 சட்டசபை தேர்தலில் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் 4வது அணியை அமைத்து தேர்தலை சந்திச்சது. அதாவது சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சி, பாரிவேந்தரோட ஐஜேகே மற்றும் கட்சிகளோட இணைந்து போட்டியிட்டது. இதுல 110 இடங்களை கமல்ஹாசன் அந்த மக்கள் நீதி மைய தரப்புல கமல்ஹாசனோட கட்சி போட்டி போட்ட நிலையில ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. ஆனா பெரும்பான்மையான தொகுதிகளில் 3வது 4வது இடத்துக்கு போயிடுச்சு. இந்த தேர்தலில் 2.62% வாக்குகள் கிடைச்ச நிலையில கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் சுமார் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாரு.
இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட மக்கள் நீதி மய்யம் கூட்டணி அமைத்தது. ஆனால் அந்த தேர்தலில் போட்டியிடல. மேலும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக கமலஹாசன் வந்து பிரச்சாரமும் செஞ்சிருந்தாரு. அதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ள என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திமுகவுக்கு பிரச்சாரம் செய்யும் பட்சத்தில் அவருக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த இடமும் கொடுக்கப்பட்டது. கட்சி தொடங்கிய முதலே அந்த டார்ச் லைட் அப்படிங்கிற சின்னத்தோட தான் அந்த கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் இருந்துட்டு வந்த நிலையில இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்போது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கணக்கில் காட்டி தற்போது அவங்க பேச்சுவார்த்தையை மக்கள் நீதி மையம் தொடங்கி இருக்குது. கடந்த காலங்களில் பரிச்சயம் இல்லாத கட்சி சின்னங்களில் போட்டியிட்டு தோல்வி காண விரும்பாத திமுக அந்த கட்சியோட இதுக்கு முன்னால வந்து திமுக தான் பண்ணிச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு சின்னத்துல போட்டியிட்டா தன்னோட கூட்டணி வேட்பாளர்கள் வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட வச்சது. அதை உதாரணத்துக்கு சொல்ல போறதா கொங்கு மக்கள் தேசம் கட்சி, அதே மாதிரி IJK, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்டகள் வந்து கடந்த காலத்துல உதயசூரியன் சின்னத்துல தான் வந்து போட்டியிட்டது. ஏன் இவ்வளவு தெரிஞ்ச மதிமுக, அதாவது வைகோ ஆரம்பித்து முதல்ல என்ன கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரியம் வாய்ந்த மதிமுகவே வந்து பம்பரம் சின்னத்துக்கு பதிலா வந்து பொது சின்னமான தீப்பிடி சின்னம் தான் கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுக தலைமை வந்து மதிமுகவையே போட்டியிட சொன்ன, மதிமுகவையே அந்த சின்னத்துல தான் போட்டி போட சொன்ன நிலையில தற்போது கமலஹாசன் தன்னோட தனி சின்னத்துல போட்டியிடுறதுக்கு உண்டான போட்டியிட இருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்தா நினைச்சு அதாவது கமலஹாசன் என்ன சொல்றாங்கன்னா, தன்னை வந்து உதயசூரிய சின்னத்துல போட்டியிட வச்சுட்டா தனக்கு கொடுக்கப்பட்ட டார்ச் லைட் சின்னத்துல போட்டி என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு அதோட இல்லாம தன்னோட டார்ச் லைட் சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. மேலும் மக்கள் நீதி மையத்துக்கு வெற்றி வாய்ப்புள்ள 12 தொகுதிகளை பட்டியலையும் தமிழக முதல்வரான ஸ்டாலின் கொடுக்க இருக்கிறதாகவும், இது குறித்து தான் இன்னைக்கு வந்து நிர்வாகிகளோட கமல் வந்து ஆலோசனை நடத்தி வரார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கோவை தெற்கு தொகுதியை மக்கள் நீதி மையம் கேட்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற நிலையில அதே போல சென்னையில 2 முதல் 3 தொகுதிகளில் போட்டியிடவும் அவங்க வந்து கூடுதலான இடங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.